நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் மாநில சங்கம் சார்பில் சுகாதார ஊக்குநர்களுக்கு 6 மாதமாக வழங்கப்படாத தொகுப்பூதியத்தை வழங்கிட வேண்டி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான சுகாதார ஊக்குநர்கள் கலந்து கொண்டனர். செய்தியாளர் MP ராஜா. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கின்றோம். இப்பொழுது பல மாதங்களாக மனு கொடுத்தும் அதிகாரி சென்று சந்தித்து எங்கள் கோரிக்கை எடுத்துரைத்தும் இன்று வரை அந்த அரசாணைக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. ஒரு அரசாணையை வெளியிட்டு 2000 ஊதியத்தை வழங்க முடியாத அதிகாரிகள் இன்னும் இவர்களுக்கு எந்த சலுகை செய்து கொடுப்பார்கள்? 10 ஆண்டு காலம் ஊதியமே இல்லாமல் தன்னுடைய உழைப்பை வேதியாக சிந்தி உழைத்தவர்கள். இவர்களுக்கு 2000 கொடுத்த ஒரு அரசாணை வந்தவுடன் அதை கொடுத்தாமல் அதிகாரிகளை இழுத்தடித்துக் கொண்டு அவர்களை அதாவது கடந்த ஜனவரி மாதம் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் சுகாதார ஊக்குநர்களுக்கு ரூபாய் 2000 தொகுப்பூதியம் வழங்கி சென்னை ஊரக வளர்ச்சி இயக்குனர் ஆணையிட்டார். அந்த ஊதியம் அனைத்து மாவட்டங்களிலும் வழங்கப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகமானது அந்த ஊதியத்தை வழங்காமல் இழுத்தடித்து வருகிறது. அதாவது ஜனவரி மாதம் முதல் சுமார் 6 மாதம் 12,000 ஊதியம் இந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இவர்கள் சுமார் 10 ஆண்டுகளாக ₹1 கூட ஊதியம் வாங்காமல் சுகாதார பணிகளை ஊராட்சிகளில் நிறைவேற்றியவர்கள். அதே போல அவர்கள் தனிநபர் இல்ல கழிப்பறை ஊக்கத்தொகை கட்டியமைத்து ஒரு கழிவறைக்கு ₹300 வீதம் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் ஊதிய நிலுவைத் தொகை வழங்கப்படாமல் உள்ளது. அந்த தொகையை முறையாக செலவழிக்காமல் அதில் ஏதோ சில முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு முதன்மை செயலருக்கும் சென்னை ஊரக வளர்ச்சி இயக்குநருக்கும் நாங்கள் பலமுறை புகார் செய்துள்ளோம். இங்குள்ள மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர், வட்டார சுகாதார ஒருங்கிணைப்பாளர்கள்,
அந்த சுகாதார ஊக்குனருக்கு வழங்கப்பட வேண்டிய 300 ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்காமல் அவர்கள் அந்த தொகையை, அந்த நிதியை வேறு ஏதோ விஷயத்திற்கு, வேறு ஏதோ திட்டத்திற்கு பயன்படுத்தி உள்ளார்கள். அந்த தொகையை மீட்டு மீண்டும் அதை கணக்கிட்டு ஒரு சுகாதார ஊக்குனருக்கு ஒரு கழிவறைக்கு 300 ரூபாய் வீதம் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் அந்த தொகையை கணக்கிட்டு உடனடியாக வழங்க வேண்டும். அவர்களுக்கு அரசாணைப்படி வழங்கப்பட வேண்டிய தொகுப்பூதியத்தை சுமார் 6 மாத கால ஊதியம் 12,000-ஐ உடனடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் செய்யவில்லை என்றால் நாங்கள் சென்னை ஊரக வளர்ச்சி இயக்கம் என்பது மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று முடிவு செய்துள்ளோம். அதேபோல தூய்மை காவலர், ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர், தூய்மை பணியாளர் ஆகியோருக்கு சீருடைகள் வழங்கி பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவர்களெல்லாம் கிழிந்த ஆடையோடு பணியாற்றுவதை கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காமல் வெறும் கையால் அவர்கள் சாக்கடைகளை அள்ளுவதையும், வெறும் காலால் சாக்கடைக்குள் இறங்கி வேலை பார்ப்பதையும் எங்களால் பார்த்து பொறுத்து கொண்டிருக்க முடியாது. எவ்வளவோ விஞ்ஞான முன்னேற்றம் ஆன இந்த நிலையில் தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள், சீருடைகள் முறையாக வழங்கப்பட வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல ஓவிஸ்டி ஆபரேட்டர்கள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாணை எண் 62, அதாவது தொழிலாளர் நலச்சட்டத்தின்படி அவர்களுக்கு மாதம் 13,000 ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அவர்களது பணியை முறைப்படுத்த வேண்டும். நிறைய ஓவிஸ்டி ஆபரேட்டர், அதாவது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் மாதம் 250 ரூபாய் வழங்கும் ஒரு கொடிய நிலை இந்த மாவட்டத்தில் நிலவுகிறது. ஒரு மாதத்திற்கு 250 ரூபாய் சம்பளம் வாங்குவது உலகத்திலேயே இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கும். இதனை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்காணித்து அவர்களுக்கான ஊதியத்தை அதிகப்படுத்த வேண்டும். சுகாதார ஊக்குனருக்கான ஊதியத்தை உடனே வழங்க மாவட்ட நிர்வாகம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஓட்ஸா கூட்டமைப்பு சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. என்னுடைய பெயர் அமல்ராஜ், நிறுவன தலைவர், ஓட்ஸா கூட்டமைப்பு. இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.